தலைப்பு: ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் வாழ்க்கை வரலாறு. பாகம் 1. தலைப்பு: ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் பெயரும் பிறப்பும் பாரம்பரியமும். பெயர் ஆயிஷா, வெளிப்பெயர் சித்திகா. சிறப்பு பெயர் உம்முல் முஃமினீன். மற்றொரு வெளிப்பெயர் ஹுமைரா. சில அறிவிப்புகளில் அன்னை ஆயிஷாவின் வெளிப்பெயர் ஹுமைரா என பதிவாகியுள்ளது. ஆனால் முஹத்திசீன்கள் என்னும் நபிமொழி இயலாளர்கள் அந்த அறிவிப்புகளை ஏற்பதில்லை. ஹுமைரா என்றால் சிகப்பி என பொருள். தீனில் ஒரு பெரும்பகுதியை ஹுமைராவிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்றொரு நபிமொழி உள்ளது. அதனை இட்டுக்கட்டப்பட்ட நபிமொழி எனதுரை இயலாளர்கள் அறிவிக்கிறார்கள். நசாயி நூலில் ஆதாரபூர்வமான வழித்தொடர் வாயிலாக ஹுமைரா என்னும் சொல் இடம்பெற்றுள்ளது என சிலர் கூறுகிறார்கள். ஆனால் எப்படி தேடியபோதும் அது எனக்கு கிடைக்கவில்லை. அதற்கு மாறாக ஹுமைரா என்னும் சொல் இடம்பெற்றுள்ள அறிவிப்புகள் யாவும் நம்பகமற்றவை, இட்டுக்கட்டப்பட்டவை என இப்னுல் கையிம் அறிவித்துள்ளார். ஆதாரம்: புத்தகம் கஷ்ஃபுல் கஃபா வமுசீலுல் அம்திபாஸ் மிம்மா இஷ்தஹர அலஸ் சுன்னத்தின்னாஸ் அஹ்மத் அதார் ஹல்பி. பாகம் 1. பக்கம் 374. எவ்வாறிருப்பினும் ரிஜால் என்னும் கலையை தொகுத்தோர் தமது நூல்களில் ஹுமைரா என்னும் சொல்லை குறிப்பிட்டுள்ளார்கள். அவ்வாறே மஜ்முல் பஹார், நிஹாயா போன்ற மொழி நூல்களிலும் ஹும்ரு என்னும் தலைப்பில் இம்மேற்கோள்கள் இடம்பெற்றுள்ளனர். இறைவனே நன்கறிந்தவன். அன்னை ஆயிஷாவின் தமக்கை மகன் அப்துல்லாஹ். அஸ்மாவிற்கு பிறந்தவர். அப்துல்லாஹ் இப்னு சுபைர் என்னும் பெயரால் புகழடைந்தவர். தமது பிள்ளைகள் பெயரால் வெளிப்பெயரை வைத்துக்கொள்வது அரபுக்களின் மரபு. அன்னை ஆயிஷாவிற்கு பிள்ளைச்செல்வம் இல்லையாதலால் வெளிப்பெயர் ஏதும் கிடையாது. ஒருமுறை இதனை கவலையோடு நபிகளாரிடம் எடுத்துரைத்தார். தங்களுடைய மற்ற மனைவிகளுக்கு அவர்களுடைய முந்தைய கணவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் உள்ளார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு வெளிப்பெயர் அமைந்து விட்டது. எனக்குத்தான் யாதொரு வெளிப்பெயரும் இல்லை. நான் எப்பெயரை சூட்டிக்கொள்வது என்றார். அதற்கென்ன, உன்னுடைய தமக்கை மகனுடைய பெயரைச் சூட்டிக்கொள்ள வேண்டியதுதானே என்றார்கள் அண்ணலார். அதன் பிறகு பெரும்பாலும் அவரோடு தொடர்பு படுத்தி உம்மு அப்துல்லாஹ் என்றே அழைக்கப்பட்டார். ஆயிஷாவின் தந்தையின் பெயர் அப்துல்லாஹ். அபூபக்கர் என்பது வெளிப்பெயர். சித்திக் என்பது சிறப்பு பெயர். தாயாரின் பெயர் உம்மு ரூமான். தந்தை வழியாக வம்சாவழி தொடராவது: ஆயிஷா பின்த் அபூபக்கர் சித்திக், இப்னு அபி குஹாஃபா, இப்னு ஆமிர், இப்னு உமர், இப்னு காப், இப்னு சத், இப்னு தையிம், இப்னு முரா, இப்னு காப், இப்னு லுவை, இப்னு காலிப், இப்னு ஃபெஹர், இப்னு மாலிக். தாய் வழியாக வைதா வழித்தொடர்: ஆயிஷா பின் உம்மு ரூமான், இப்னு ஆமிர், இப்னு உவைமிர், இப்னு அப்துஷ் ஷம்ஸ், இப்னு இதாப், இப்னு உசைனா, இப்னு ஸ்பீஃப், இப்னு வஹ்மான், இப்னு ஹாரிஸ், இப்னு கனம், இப்னு மாலிக், இப்னு கினானா. இவ்வாறாக தந்தை வழியாக ஆயிஷாவின் வம்சம் குறைஷி தைமியா ஆகும். தாய் வழியாக கினானியா ஆகும். தலைப்பு: ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் பிறப்பு. உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹாவின் முதல் திருமணம் அப்துல்லாஹ் அஜ்தி என்பாரோடு நடைபெற்றது. அவரது மறைவுக்கு பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உம்மு ரூமானை திருமணம் செய்து கொண்டார். அபூபக்கருக்கும் உம்மு ரூமானுக்கும் 2 பிள்ளைகள் பிறந்தார்கள்: அப்துர்ரஹ்மான், ஆயிஷா சித்திகா. ஆயிஷாவின் பிறந்த நாளை குறித்து வரலாற்று நூல்கள் யாவும் மௌனம் சாதிக்கின்றனர். வரலாற்றாசிரியர் இப்னு சத் தமது நூலில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் வழங்கப்பட்ட 4ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஆயிஷா பிறந்தார். நபிப்பட்டம் வழங்கப்பட்ட 10ஆம் ஆண்டில் அவருக்கு 6 வயது இருக்கும்போது திருமணம் நடைபெற்றது என எழுதியுள்ளார். பல வரலாற்று ஆசிரியர்களும் இந்த தகவலை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தகவலை உண்மை என ஏற்க இயலாது. ஏனென்றால் நபிப்பட்டம் வழங்கப்பட்ட 4ஆம் ஆண்டில் பிறந்திருந்ததால் நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டில் அவரது வயது 6ஆக இருக்க முடியாது. மாறாக 7 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். உண்மை நிலவரம் என்னவெனில், ஆயிஷாவின் வயதை குறித்து சில விஷயங்கள் தாம் ஒருமித்து ஏற்கப்பட்டுள்ளனர். ஹிஜ்ரத்திற்கு 3 ஆண்டுக்கு முன்பாக 6 வயது இருக்கும் போது திருமணம் நடைபெற்றது. ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம் 9 வயது இருக்கும் போது வீடு கூடினார். 18 வயதில், அதாவது ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் விதவை ஆனார். இந்த கணக்கீட்டை வைத்து பார்க்கும்போது உண்மையான பிறந்தநாள் நபித்துவத்தின் 5ஆம் ஆண்டின் இறுதி பகுதியாகும். அதாவது ஹிஜ்ரத்திற்கு 9 ஆண்டுகளுக்கு முன்னால் ஷவ்வால் மாதம் ஹிபி.614 ஜூலை மாதத்தில் பிறந்துள்ளார்.
குறிப்பிடப்படுகின்ற வரலாற்று நிகழ்வுகளை சரியாக புரிந்து கொள்வதற்கு சில அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவ ஆண்டு மொத்தம் 23 வருடங்கள். அவற்றுள் 13 ஆண்டு காலத்தை மக்காவிலும் 10 ஆண்டு காலத்தை மதீனாவிலும் கழித்துள்ளனர். அன்னை ஆயிஷா பிறந்தபோது நபியாக நியமிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் கழிந்துவிட்டிருந்தனர். 5வது ஆண்டு தொடங்கி விட்டிருந்தது. உதயவானத்தில் நபித்துவ ஆதவன் எழுந்தபோது அக்கதிரொளியின் சுடர் முதலில் வானோங்கி உயர்ந்திருந்த மாடங்களின் மீதுதான் பட்டது. அம்மாடங்களில் முதல் மாடமாக அபூபக்கருடைய இல்லம் திகழ்ந்தது. அவ்வகையில் வாழ்நாளில் எக்காலத்திலும் ஷிர்க் குஃப்ர் போன்ற சொற்றொடர்களையோ வணக்க வழிபாடுகளையோ செவியேற்காத சில நல்லுள்ளங்களில் ஒருவராக ஆயிஷா திகழ்கிறார். நான் எனது பெற்றோர்களை முதலில் அறிந்தபோது இறைவனுக்கு முற்றிலும் அடிபணிகின்ற முஸ்லிம்களாக அவர்கள் இருந்தார்கள் என ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா கூறியிருக்கிறார். ஆதாரம் புகாரி. வாயில் என்பாருடைய மனைவி ஆயிஷாவிற்கு பால் ஊட்டினார். வாயிலுடைய விழிப்பெயர் அபுல் ஸ்கியஸ் என்பதாகும். அவரது சகோதரரான அஃப்லக் என்பார் ஆயிஷாவிற்கு பால்குடி உறவில் சிற்றப்பா முறை. அவர் அவ்வப்போது ஆயிஷாவை சந்திக்க வருவார். அண்ணலாரின் அனுமதி பெற்று அவருக்கு முன்பாக செல்வார். ஆயிஷாவுடைய பால்குடி சகோதரரும் அவ்வப்போது சந்திக்க வருவது வழக்கம். ஆதார நூல்கள் புகாரி, முஸ்லிம். தலைப்பு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் இளமை பருவம். அசாதாரணமானோரின் இளமை பருவம் கவனிக்கத்தக்க விதத்தில் அமைகின்றது. தமது நடவடிக்கைகள், இயக்கங்கள், பாவனைகள் போன்ற வளர்ச்சி படித்தரங்களில் மற்றவர்களை விட அவர்கள் வேறுபடுகிறார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கின்றது. வருங்காலத்தில் வெளிப்பட போகின்ற ஒளிரும் பேரொளி அவர்களுடைய நடவடிக்கைகளில் மறைந்திருந்து வெளிச்சம் பாய்ச்சுகின்றது. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என இதைத்தான் குறிப்பிடுகிறார்கள். சிறுவயதிலேயே நற்பேற்றையும் வானியர்வையும் அடைவதற்கான அறிகுறிகளை வெளிப்படுத்திய இத்தகைய நற்பேறு வாய்த்தவர்களில் ஒருவராக ஆயிஷா சித்திகா விளங்கினார். இருப்பினும் குழந்தைகளாகத்தான் இருக்கிறார்கள். விளையாடுவது மட்டும்தான் அவர்களுடைய ஒரே வேலை. விளையாட வேண்டிய வயதில் விளையாடத்தான் வேண்டும். சிறுவயதில் வேடிக்கைகளிலும் விளையாட்டுகளிலும் பெரும் ஆர்வம் உள்ளவராக ஆயிஷா விளங்கினார். தெருவில் உள்ள சிறுமியர் அனைவரும் அவருடன் குழுமி விளையாடிக் கொண்டிருப்பார்கள். இத்தகைய விளையாட்டுகளின் போதும் அந்த வயதிலும் கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய மதிப்பையும் மரியாதையையும் செலுத்த தவறியது இல்லை. பெரும்பாலான சமயங்களில் ஆயிஷா தமது தோழியர்களோடு விளையாடிக் கொண்டிருப்பார். ஒரே கூட்டமாக இருக்கும். எதேச்சையாக அவ்விடத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துவிடுவார்கள். வேகமாக விளையாடிக் கொண்டிருந்த பொம்மைகளை ஒளித்து வைப்பார். அண்ணலாரை கண்டவுடன் சிறுமிகள் அனைவரும் அங்கும் இங்குமாக ஓடிவிடுவார்கள். நபிகளார் குழந்தைகளை மிகவும் நேசித்தார்கள். அவர்களுடைய விளையாட்டையும் கூச்சல் ஆரவாரங்களையும் பொருட்படுத்தவே மாட்டார்கள். ஆகையால் ஓடத்துடிக்கின்ற சிறுமிகளை கூப்பிட்டு ஆயிஷாவோடு விளையாடுமாறு அண்ணலார் சொல்வார்கள். ஆதார நூல்கள் இப்னு மாஜா, முஸ்லிம். அந்த வயதிற்கே உரிய விளையாட்டுக்கள் ஏராளம். அவற்றுள் பொம்மைகளோடு விளையாடுவதும் ஊஞ்சல் ஆடுவதும் ஆயிஷாவிற்கு மிகவும் பிரியமான விளையாட்டு. ஆதார நூல்கள் அபூ தாவூத், கிதாபுல் அதப். ஒருமுறை பொம்மைகளை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துவிட்டார்கள். அந்த பொம்மைகளில் ஒரு குதிரை இருந்தது. அதனுடைய இரு புறங்களிலும் இறக்கைகள் ஒட்டப்பட்டிருந்தன. ஆயிஷா, என்ன இது என அண்ணலார் விசாரித்தார்கள். இதுவா? இதுதான் குதிரை என்றார் ஆயிஷா. குதிரைகளுக்கு இறக்கைகள் இருக்காதே. ஏன் இருக்காது? சுலைமான் நபியுடைய குதிரை பறக்கும் அல்லவா என்றார் ஆயிஷா. சட்டென்ற இந்த பதிலால் நபிகளாரின் உதடுகளில் புன்முறுவல் பூத்தது. மிஷ்காத், பாபுல் அஷ்ரத் நிஷா, அபூ தாவூத், கிதாபுல் அதப் நூலில் இந்நிகழ்வு கைபர் போரின் போதோ தப்பு போரின் போதோ நிகழ்ந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கைபர் போர் 7ஆம் ஆண்டிலும் தப்பு போர் 9ஆம் ஆண்டிலும் நடை பெற்றது. இக்கணக்கின்படி அப்பொழுது ஆயிஷாவின் வயது 13 அல்லது 15 ஆக இருக்கக்கூடும். சமயோசித புத்தி என்பார்களே, அப்பண்பு ஆயிஷாவிடம் அதிகம் காணப்பட்டது. இந்நிகழ்வில் நாம் அதை அறியலாம். அத்தோடு மதிநுட்பம், ஞானம், விஷயங்களை உடனுக்குடன் புரிந்து கொள்ளும் வேகம் போன்றவையும் வெளிப்படுகின்றனர்.
எந்த காலமாக இருந்தாலும் பொதுவாக குழந்தைகளின் இயல்பு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. நம்முடைய காலத்து குழந்தைகளுக்கும் அதே இயல்புதான். 7-8 வயது வரை எதைப்பற்றியும் அவர்கள் கவலைப்படுவதே கிடையாது. ஒரு விஷயத்தின் ஆழ அகலங்களை அலசி பார்க்கும் ஆர்வமோ அதற்கான தன்மையோ அவர்கள் பெற்றிருக்க மாட்டார்கள். ஆயிஷாவோ அந்த வயதிலேயே ஒவ்வொரு சிறு விஷயத்தையும் நினைவில் கொண்டிருந்தார். பிற்காலத்தில் அவற்றை அறிவிக்கவும் செய்தார். அந்த அறிவிப்புகளிலிருந்து இஸ்லாமிய சட்டங்கள் வகுக்கப்பட்டன. சிறுவயதில் நடைபெற்ற உதிரிச் சம்பவங்கள் போன்றவற்றை கூட விட்டுவிடாமல் தொகுத்து கூறினார். அத்தோடு நிற்காமல் அதற்கான பின்னணி காரணங்களையும் கூறியிருக்கிறார். இறுதித் தீர்ப்பு நாள் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாளாக்கும். இறுதித் தீர்ப்பு நாளோ கசப்பானதும் கடுமையானதுமாக இருக்கும். ஆதாரம் அல்குரான் 54-46 என்னும் இறைவசனம் மக்காவில் இருக்கும் போது இறக்கியருளப்பட்டது. அப்போது நான் விளையாடிக் கொண்டிருந்தேன் என்கிறார் அவர். ஆதார நூல் புகாரி. அத்தியாயம் கமரு கான விரிவுரை. ஹிஜ்ரத் தருணத்தில் அவருடைய வயது 8. அந்த வயதிலேயே ஹிஜ்ரத் தொடர்பான எல்லா நிகழ்வுகளையும் சிறு சிறு சம்பவங்களையும் கூட விட்டு விடாமல் அருமையாக நினைவில் பதிந்திருக்கிறார். சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவருடைய நினைவில் இருந்தன. அன்னை ஆயிஷாவை விட அதிகமாக ஹிஜ்ரத் நிகழ்வை எந்த நபித்தோழரும் விளக்கமாக விரிவாக கூறியது இல்லை. ஆதார நூல்கள் புகாரி பாபுல் ஹிஜ்ரத். தலைப்பு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் திருமணம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் மனைவி கதீஜா அன்ஹா பின்த் குவைலித். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது அப்போது 25. கதீஜாவின் வயதோ 40. அதன் பிறகு 25 ஆண்டு காலம் இருவரும் மனமொத்த தம்பதியர்களாக வாழ்ந்தார்கள். நபித்துவ 10ஆம் ஆண்டில் ரமழான் மாதத்தில் ஹிஜ்ரத்திற்கு 3 ஆண்டுகள் இருக்கையில் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மறைவுற்றார். அப்போது நபிகளாரின் அகவை 50, கதீஜாவின் அகவை 65. இஸ்லாமில் மனைவிக்கு என ஒரு சிறப்பம்சம் இருக்கத்தான் செய்கின்றது. மனைவியின் நிலையை மனதில் கொண்டு பார்த்தால் இப்பாருலகில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட 2ஆம் மனிதராக அன்னை கதீஜா இடம் பெறுகிறார். தனிமையில் துவண்டபோது, ஆபத்துகளையும் இடையூறுகளையும் எதிர்கொண்டபோது, துன்பங்களையும் வதைகளையும் தாங்கிக் கொண்ட போது என இவ்வாறான எல்லா இடங்களிலும் தமது புனித கணவருக்கு உறுதுணையாகவும் ஒத்தாசையாகவும் அவர் திகழ்ந்தார். ஒவ்வொரு தருணத்திலும் மனதை வருடி ஆறுதல் படுத்துபவராக இருந்தார். கரிசனத்தோடும் பாசத்தோடும் அண்ணலாரின் மனதின் வடுக்களை வருடிக் கொடுப்பார். துன்பங்களின்போது கைவிரல்களை பற்றி மென்மைப்படுத்துவார். உணர்வோடும் உயிரோடும் உள்ள நினைவுகளோடும் இரண்டர கலந்துவிட்டிருந்த இத்தகைய தூய துணைவியின் பிரிவை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. மிகவும் விசனமுற்றார்கள். துணையில்லாத இந்த தனிமை வாழ்க்கை மேலும் காப்படைய வைத்தது. ஆதார நூல் தபக்காத் இப்னு சது பாகம் 1 பக்கம் 41. தோழர்களும் ஆதரவாளர்களும் வருத்தத்தால் விம்முகின்ற இந்த நெஞ்சத்தின் துடிப்பை அளவிட்டு கொண்டார்கள். சரிப்படுத்தவும் சமாதானப்படுத்தவும் முயற்சிகளில் இறங்கினார்கள். உஸ்மான் இப்னு மஃபூன் புகழ்பெற்ற நபித்தோழர். ஹிஜ்ர் 2ஆம் ஆண்டு மறைவுற்றார். அவரது மனைவியான கல்ல பின்த் ஹகீம் ஒருநாள் அண்ணலாரை தேடி வந்தார். இறைவனின் தூதரே, தாங்கள் ஏன் மறுமணம் புரியக்கூடாது? யாரோடு என்றார்கள் அண்ணலார். தாங்கள் தாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். விதவையும் இருக்கிறார், கன்னி பெண்ணும் இருக்கிறார் என்றார் கவ்லா. தாங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவரிடத்தில் சென்று பேச நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அப்படியா? யார் அவர்கள் என அண்ணலார் விசாரித்தார்கள். விதவை சவ்தா பின் சமா, கன்னிப்பெண் அபூ பக்கரின் புதல்வி ஆயிஷா. சரி, ஆகட்டும், நீங்கள் போய் பேசுங்கள் என்றார்கள் அண்ணலார். இஸ்லாமை குறித்த தவறான கருத்துக்களை பரப்புவதிலும் வாசிப்போரின் மனதில் தீய எண்ணங்களைத் தோற்றுவிப்பதிலும் ஐரோப்பிய கீழைத்தேயவாதிகளும் கிறித்துவ அறிஞர்களும் முன்னிலை வகிக்கிறார்கள். பிக்கு என்றால் அரபி மொழியில் கன்னி பெண் என பொருள். நபிகளாருடைய மனைவியருள் ஆயிஷா மட்டும்தான் கன்னியாக இருந்தார். இந்த தனிச்சிறப்பை மனதில் கொண்டுதான் அவரது தந்தை அபூ பக்கர் என அழைக்கப்பட்டார் என அவர்கள் ஒரு காரணத்தை எடுத்துரைக்கிறார்கள். வீட்டிற்கு வெளியே நிற்பவர்களுக்கு உள்ளே உள்ள நிலைமை தெரியாது போனால் வருத்தப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஆனால் வீட்டிற்கு உள்ளே ஒன்றாக குடியிருப்பவர்களுக்கு கூட உண்மை நிலை தெரியவில்லை எனும் போது வருத்தம் மேலிடுகின்றது.
மிஸ்டர் அமீர் அலி என்பார் நம்முடைய ஒரு சகோதரர். இஸ்லாமிய உம்மத்தில் மேற்கத்திய கல்வியை முறையாக பயின்றவர். லைஃப் ஆப் முஹம்மது என்றொரு நூலை அவர் எழுதியிருக்கிறார். அந்நூலில் இதே கருத்தை அவர் எடுத்து இயம்புகிறார். அபூபக்கர், அபூ தாஹிர், அபூ ஹிப்ஸ் என்பதெல்லாம் அரபியில் வழங்குகின்ற சொற்கள். குன்யத் என இதனை அவர்கள் வழங்குகிறார்கள். தமிழில் இதனை விழிப்பெயர் அழைப்போம். பெற்றோர்கள் சூட்டிய பெயரை, இயற்பெயரை விட்டுவிட்டு இத்தகைய பெயர்களால் மக்கள் அவரை விളിக்கிறார்கள். எனவே தமது விழிப்பெயர் சிறந்ததாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறார்கள். என விழிப்பெயர்கள் எந்தளவுக்கு புகழடைகின்றன, மக்களிடம் செல்வாக்கு பெறுகின்றன என்றால் பல சமயங்களில் இயற்பெயர் அடியோடு மறைந்து விடுகின்றது. அபூ சுஃப்யான், அபூ ஜஹல், அபூ லஹப், அபூதர் போன்றோரை அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர்களுடைய இயற்பெயர்கள் யாருக்குமே தெரியாது. அபூபக்கருடைய நிலையும் இதுதான். ஆயிஷா பிறந்ததற்கு பிறகோ அல்லது இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகோ இந்த விழிப்பெயர் அவருக்கு சூட்டப்படவில்லை. மாறாக இஸ்லாமிய வருகைக்கு முன்பாகவே மக்களிடத்தில் இந்த பெயர் புகழ் பெற்றிருந்தது. இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அவரது பெயர் அபூபக்கர். கன்னி பெண் என்பதை அரபியில் பிக்கு என்கிறார்கள், பக்கர் அல்ல. பக்கர் என்பது ஜைது, உமர், உஸ்மான் என்பதைப் போல ஒரு பெயர். பக்கர், பனு பக்கர், பக்கர் இப்னு வாயில் போன்ற புகழ் பெற்ற கோத்திரங்கள் அரபுலகில் இருந்தனர். பிக்கு என்னும் கன்னி பெண்ணை குறிக்கின்ற சொல்லுக்கும் அபூபக்கருக்கும் யாதொரு தொடர்பும் இல்லை. அண்ணலாரின் விருப்பத்தை அறிந்து கொண்ட பிறகு கல்லா அபூபக்கரின் வீடு தேடி வந்தார். அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். கூட பிறந்த உடன்பிறப்புகளின் பிள்ளைகளை திருமணம் செய்ய முடியாததைப் போல சகோதரர்களாக தாங்கள் கருதுகின்ற சகோதரர்களாக நினைத்து உறவு பாராட்டுகின்ற நபர்களின் பெண்களையும் அரபுக்கள் திருமணம் செய்து கொள்ளமாட்டார்கள். அவர்களுடைய மரபு இது. இதைச் சுட்டிக்காட்டிய அபூபக்கர், ஆயிஷா அண்ணலாரின் சகோதரர் மகள் ஆயிற்றே. அப்படியிருக்கும் போது கல்யாணம் செய்வது தகுமா என்றொரு கேள்வியை எழுப்பினார். அது குறித்து கவ்லா அண்ணலாரோடு வந்து விசாரித்தார். அபூபக்கர் என்னுடைய மார்க்க சகோதரர், இஸ்லாமிய சகோதரர். இத்தகைய சகோதரரின் மகளை திருமணம் முடிப்பது தகும் என அதற்கு அண்ணலார் பதிலளித்தார்கள். ஆதார நூல் புகாரி. இந்த விஷயத்தை அறிந்து கொண்டதன் பிறகு அபூபக்கர் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார். ஆனால் இதற்கு முன்னதாகவே ஆயிஷாவிற்கும் ஜூபைர் இப்னு முதிம் என்பாரின் மகனுக்கும் மனோபந்தம் நிச்சயம் ஆகியிருந்தது. ஆகையால் அவரிடமிருந்து அனுமதி பெற்றாக வேண்டும். அபூபக்கர் அவரிடம் போய், நீங்கள் உங்களுடைய மகனுக்கு என் மகளை பேசியிருந்தீர்கள், அது என்னவாயிற்று விசாரித்தார். அவர் தமது மனைவியிடம் கலந்து ஆலோசித்தார். அதுவரை அவரது குடும்பத்தினர் இஸ்லாமை ஏற்றிருக்கவில்லை. இப்பெண்ணும் வீட்டிற்கு வந்தால் நம் மகனை மதமற்றவனாக ஆக்கிவிடுவாள் என அவரது மனைவி அஞ்சினார். ஜுபைருக்கும் அது சரியென்றேப்பட்டது. ஆதார நூல் முஸ்னத் அஹ்மத். ஆயிஷா இளம்பருவத்தில் இருந்தார். சிறுவயதுக்கே உரிய குறும்புத்தனமும் சுட்டித்தனமும் அவரிடமும் காணப்பட்டனர். அவர் ஏதேனும் குறும்பை செய்துவிட்டால் அவரது அன்னை அவரை தண்டிப்பார். அதை அண்ணலார் காண நேரிட்டால் அண்ணலாருக்கு என்னவோ போலிருக்கும். எனவே உம்மு ரூமானிடம் என் பொருட்டு அவளை துன்புறுத்தாதீர்கள் என கேட்டுக்கொண்டார்கள். ஒருமுறை அண்ணலார் அபூபக்கரின் வீட்டுக்குச் சென்றபோது மரச்சட்டத்தை பிடித்தவாறு ஆயிஷா அழுது கொண்டிருப்பதைக் கண்டார்கள். நான் சொன்னதை நீங்கள் செய்வதில்லையா என விசாரித்தார்கள். இறைவனின் தூதரே, என்னைப்பற்றி இவள் தன் தந்தையிடம் சொல்லி விடுகிறாள் என உம்மு ரூமான் முறையிட்டார். என்ன இருந்தாலும் சரி, அவளை நீங்கள் துன்புறுத்தவே கூடாது என்றார்கள் அண்ணலார். ஆதார நூல் முஸ்தத்ரக் ஹாகிம். திருமணத்திற்கு முன்பாக அண்ணலார் ஒருமுறை கனவு கண்டார்கள். வானவர் ஒருவர் பட்டாடையால் ஏதோ ஒன்றை போர்த்தி கொண்டு வருகிறார். அண்ணலாருக்கு முன்பாக அதனைச் சமர்ப்பிக்கிறார். அது என்னவென அண்ணலார் விசாரிக்கிறார்கள். தங்களுடைய மனைவி என வானவர் பதில் அளிக்கிறார். அண்ணலார் அதை வாங்கி திறந்து பார்க்கிறார்கள். உள்ளே பார்த்தால் ஆயிஷா. இச்செய்தி பல்வேறு நபிமொழிகளிலும் கூறப்பட்டுள்ளது. ஆதார நூல் புகாரி, மனாகிப் ஆயிஷா. திருமணத்தின்போது ஆயிஷாவிற்கு 6 வயது. சிறுவயது பெண்ணை அண்ணலார் மணமுடித்தார்கள் என்பது ஏதோ அண்ணலாரை குறைத்து மதிப்பிடுவதாக உள்ளது எனக் கருதி கொண்டு ஆர்வக்கோளாறால் சிலர் திருமணத்தின் போது ஆயிஷாவிற்கு வயது 6 அல்ல 12 என நிரூபிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் இது பயனற்ற முயற்சி.
அவர்கள் எடுத்து வைக்கின்ற வாதம் தவறான வாதம். குவிந்து கிடக்கின்ற நபிமொழிகளில் ஒன்று கூட அவர்களுக்கு ஆதரவாக இல்லை. இதுகுறித்து விரிவான கட்டுரை ஒன்றை மாரிஃப் 1928 ஜூலை 1929 ஜனவரி இதழ்களில் அடியேன் எழுதியுள்ளேன். அக்கட்டுரை இந்நூலின் இறுதியில் இணைக்கப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹி அலா தாலிக். உண்மையில் நுவ்வத்திற்கும் கிலாஃபத்திற்கும் இடையில் ஓர் ஆழமான உறவு பாலத்தை உருவாக்குவதற்காகவே இச்சிறு வயது திருமணம் நடைபெற்றது. முதலாவதாக, அரபு தேசத்தின் தட்பவெப்ப நிலையின் காரணத்தினால் சிறு வயதிலேயே பெண்கள் பொதுவாக இயற்கைக்கு மீறிய வளர்ச்சியை பெற்று விடுவார்கள். இரண்டாவதாக, அசாதாரணமான மனிதர்கள் மற்ற மனிதர்களை காட்டிலும் எப்படி தலைசிறந்தவர்களாகவும் பல்வேறு சிறந்த திறமைகளை பெற்றவர்களாகவும் திகழ்கிறார்களோ அதேபோன்று உடலமைப்பிலும் வியத்தகு மாற்றங்களை கொண்டவர்களாக திகழுவதை இவ்வுலகம் பெரும்பாலும் கண்டிருக்கின்றது. ஆயிஷாவின் திருமணத்தை மிக எளிமையாக அதியா விவரிக்கிறார். சிறுமிகளோடு அவள் விளையாடிக் கொண்டிருந்தாள். வீட்டு பணிப்பெண் வந்து அழைத்து கொண்டு சென்றாள். பின்பு அபூபக்கர் வந்து திகாஹ் ஓதினார். முஸ்லிம் பெண்ணின் திருமணம் இவ்வளவுதான். இன்றோ தேவையற்ற செலவுகள், எண்ணற்ற வேற்றுமதச் சடங்குகள், பழக்க வழக்கங்களின் கூடாரமாக முஸ்லிம்களின் திருமணங்கள் மாறிவிட்டன. அண்ணலார் செய்த திருமணத்திற்கும் இறைத்தூதரின் புனித வழிமுறைக்கும் இவை எதிராக அமைந்துள்ளனவே என்பது அவர்களுக்கு உரைக்கவே செய்யாதா? எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது எனும் விவரம் கூட எனக்கு தெரிந்திருக்கவில்லை என்கிறார். ஆயிஷா, வெளியே செல்லக்கூடாது என என் தாயார் தடை விதித்தபோதுதான் எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது என்பதை புரிந்து கொண்டேன். அதன்பின்பு என் தாயார் எனக்கு விளக்கிக் கூறினார் என்கிறார். தபக்காத் இப்னு சத். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹராக ஆயிஷாவிற்கு ஒரு வீட்டை வழங்கினார்கள் என்பது இப்னு சதின் இருவேறு அறிவிப்புகளிலிருந்து தெரிய வருகின்றது. அவ்வீட்டின் மதிப்பு 50 திர்ஹம்கள், அதாவது 10 ரூபாய். 1.1920. திராயத் அடிப்படையில் இது சரியென படவில்லை. சாதாரணமான ஒரு வீடு கூட 10 ரூபாய்க்கு கிடைக்காது. 400 திர்ஹம்கள் மஹராக கொடுக்கப்பட்டது என்றோர் அறிவிப்பு இப்னு இஸ்ஹாக்கில் உள்ளது. அதே சமயம் இப்னு சதில் ஆயிஷாவே அறிவிக்கின்ற தகவலும் உள்ளது. அதன்படி 12 ஊக்கியாக்களும் ஒரு ஷும் மஹராக வழங்கப்பட்டுள்ளனர். தபக்காத் இப்னு சத். நடந்த நிகழ்வை ரிவாயத் என்றும் நடக்க வாய்ப்பிருக்கின்றது. நடந்திருக்கலாம் என்பதை யூகத்தை திராயத் என்றும் சொல்கிறார்கள். சிவாயத் என்னும் அறிவிப்புகளின் மீது செய்யப்படும் விமர்சனமாகவும் திராயத் பார்க்கப்படுகின்றது. அதாவது 500 திர்ஹம்கள் இன்றைய பெருமானம் 100 ரூபாய். 1920இல் தூய அன்னையரின் மஹர் பொதுவாக 500 திர்ஹம்கள் என ஆயிஷா அறிவிக்கும் தகவல் முஸ்லிமில் பதிவாகி உள்ளது. ஆதார நூல்கள்: முஸ்லிம், கிதாபுன் நிகாஹ். நமது மஹர் 500 திர்ஹம்கள் என ஆயிஷாவே அறிவிக்கும் தகவல் ஒன்று முஸ்னத் இப்னு ஹன்பலில் பதிவாகி உள்ளது. ஆதார நூல்: முஸ்னத் ஆயிஷா. எப்படியிருப்பினும் இன்று தம் நாட்டில் வழக்கத்தில் உள்ள மஹரோடு இதனை ஒப்பிட்டு பாருங்கள். மஹர் கொடுப்பதை என்னவோ குடும்ப கௌரவத்தை குலைக்கும் செயலாக இன்று மக்கள் கருதுகிறார்கள். முஸ்லிம்களின் எந்த குடும்பமாவது சித்திக்குல் அக்பருடைய குடும்பத்தை விட கௌரவமானதா? முஸ்லிம்களின் எந்த பெண்ணாவது சித்திகா அல் குப்ரா வைவிட சிறந்தவளா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆயிஷாவின் திருமண தேதி குறித்து பல்வேறு தகவல்கள் உள்ளன. ஹிஜ்ரத்திற்கு ஈராண்டுகள் முன்னதாக திருமணம் நடந்தேறியது என அல்லாமா பத்ருத்தீன் ஐனி தமது புகாரி விரிவுரை இல் எழுதியுள்ளார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு எனவும் கூறப்படுகின்றது. 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு என்றும் கருத்து உண்டு. ஆதார நூல்: உம்தத்துல் காரி. அன்னை கதீஜாவின் மரணத்திற்கு பின் 3 ஆண்டுகள் கழித்து அண்ணலார் ஆயிஷாவை மணமுடித்து கொண்டார்கள் என்றும் அறிவிப்புகள் பேசுகின்றனர். அன்னை கதீஜா இறப்பெய்திய அதே ஆண்டு ஆயிஷாவின் திருமணம் நடந்தேறியது என்றும் சில வரலாற்றாசிரியர்கள் எழுதியுள்ளார்கள். முதலில் அன்னை கதீஜா இறப்பெய்திய தேதி சரிவர குறிக்கப்பட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அதைப்பற்றியே ஒரு மித்த கருத்து இல்லை என்றபோது என்ன செய்ய? ஹிஜ்ரத்திற்கு 5 ஆண்டுகள் முன்பாக இறப்பெய்தினார் என்றொரு தகவல் உள்ளது. 4 ஆண்டுகள் முன்னதாக என்றும் ஒரு தகவல். 3 ஆண்டுகளுக்கு முன்பு என்றும் சில தகவல்கள் உள்ளன. இப்படி கருத்து வேறுபாடுகள் நிலவுகையில் ஆயிஷாவின் கருத்து ஏதேனும் இருப்பின் அதை எடுத்து கொள்ளலாமே என தோன்றுகின்றது.
ஆனால் வியக்க வைக்கும் வகையில் புகாரியில் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட 2 தகவல்கள் ஆயிஷா வாயிலாக பதிவாகி உள்ளன. அன்னை கதீஜா இறப்பெய்திய பின் 3 ஆண்டுகள் கழித்து அவரது திருமணம் நடைபெற்றதாக ஒரு தகவல். ஆதார நூல்கள்: புகாரி, கதீஜாவின் சிறப்புகள், முஸ்னத் அஹ்மத். இறப்பெய்திய அதே ஆண்டு நடைபெற்றதாக மற்றொரு தகவல். ஆதார நூல்கள்: புகாரி, ஆயிஷாவின் திருமணம், முஸ்னத் ஆயிஷா. அன்னை கதீஜா நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டில் ஹிஜ்ரத்க்கு 3 ஆண்டுகள் முன்பாக ரமழான் மாதத்தில் இறப்பெய்தினார் என்ற தகவலே சரியாக ஏற்கத்தக்க தகவல் என பெரும்பாலான ஆய்வாளர்கள் ஜும்ஹர் கருதுகிறார்கள். அதே ஆண்டு 1 மாதம் கழித்தபின் ஷவ்வால் மாதம் ஆயிஷாவோடு திருமணம் நடைபெற்றது என்கிறார்கள் அவர்கள். அண்ணலாருடன் திருமணம் நடக்கையில் ஆயிஷாவின் வயது 6. அதன்படி ஹிஜ்ரத்திற்கு 3 ஆண்டுகள் முன்பு மே மாதம் கிபி 620ஆம் ஆண்டு ஆயிஷாவின் திருமணம் நடைபெற்றது. நபித்துவத்தின் 5ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம் பிறந்தார் என நான் சொல்லியுள்ளேன். அதன்படி 6 ஆண்டுகள் கழித்து நபவி 11ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம் திருமணம் நடைபெற்றது என தெளிவாகி விடுகின்றது. இவ்விளக்கத்தை நூலாசிரியர் நூலின் இறுதிப்பகுதியில் அளித்துள்ளார். இஸ்தியாப் நூலில் அல்லாமா இப்னு அப்துல் பர் இக்கருத்தை வலுப்படுத்துகிறார். ஆயிஷா வாயிலாக 2 கருத்துகள் பதிவாகி உள்ளனர். அறிவிப்பாளர் தவறாக விளங்கிக் கொண்டார் என நான் எண்ணுகிறேன். திருமணம் என்னவோ அன்னை கதீஜா இறப்பெய்திய அதே ஆண்டுதான் நடைபெற்றது. ஆனால் இல்லறம் கூடியது 3 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. அப்போது அவருடைய வயது 9. தலைப்பு: ரலியல்லாஹு அன்ஹுவின் ஹிஜ்ரத். திருமணத்திற்கு பின்பு ஏறக்குறைய 3 ஆண்டுகள் ஆயிஷா நாய் வீட்டிலேயே தங்கியிருந்தார். இதில் 2 ஆண்டுகள் 3 மாதங்கள் மக்காவிலும் 7 மாதங்கள் மதீனாவிலும் கழிந்தனர். முஸ்லிம்கள் தம் நாட்டை விட்டு 2 முறை ஹிஜ்ரத் செய்தார்கள். முதல் முறை அபிசீனியா விற்கு போனார்கள். பின்பு மதீனாவிற்கு போனார்கள். அபூ பக்கரும் அபிசீனியா விற்கு ஹிஜ்ரத் செய்ய எண்ணினார் என்கிறார் ஆயிஷா. மக்காவிற்கு 5 கல் தொலைவில் உள்ள பருகுல் குமாத் என்னும் இடம் வரை போய்விட்டார். அங்கே இப்னு துக்னா என்றொரு மனிதரை சந்தித்தார். அபூபக்கர் போன்ற சிறந்த மனிதர் ஒருவர் ஊரை காலி செய்துவிட்டு வேறூர் செல்வது அவருக்கு உசிதமாக படவில்லை. குறைஷியர்களை எண்ணி அவர் மிகவும் மாய்ந்து போனார். மிகவும் வலியுறுத்தி அபூபக்கரை மக்காவிற்கு அழைத்து கொண்டு வந்தார். ஆதார புத்தகங்கள்: புகாரி, பாபுல் ஹிஜ்ரத். ஒருவேளை இப்பயணத்தின்போது ஆயிஷாவும் மற்ற இல்லாத்தாரும் கூட இருந்திருக்கலாம். பின்பு மக்காவில் குறைஷியரின் அளவு கடந்த தொல்லை களையும் சித்திரவதைகளையும் தாங்கும் சக்தியை முஸ்லிம்கள் முற்றிலும் இழந்துவிட்டபோது மதீனா செல்வதற்கான அனுமதியை அண்ணலார் வழங்கினார்கள். தாமும் ஹிஜ்ரத் மேற்கொள்ளும் எண்ணத்தில் இருந்தார்கள். தங்குதடையின்றி காலையிலும் மாலையிலும் அண்ணலார் தந்தையின் வீட்டிற்கு வருவது வழக்கம். ஒருநாள் வழக்கத்திற்கு மாற்றமாக திருமுகத்தை போர்வையால் போர்த்தியவர்களாக அண்ணலார் வருகை தந்தார்கள். அபூ பக்கரின் அருகில் 2 மகள்களான ஆயிஷாவும் அஸ்மாவும் அமர்ந்திருந்தார்கள். மக்களை அனுப்பிவிடுங்கள், சில விஷயங்களை வேண்டியுள்ளது என உரத்த குரலில் அண்ணலார் கூறினார்கள். இறைவனின் தூதரே, இங்கே வேறு யாருமில்லை. தங்கள் இல்லத்தினர் தாம் உள்ளார்கள் என்றார் அபூபக்கர் அருகில் வந்த அண்ணலார். ஹிஜ்ரத் செல்லும் எண்ணத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆயிஷாவும் அஸ்மாவும் இணைந்து பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்யலானார்கள். இவ்வனைத்து தகவல்களும் ஆயிஷாவின் வாயிலாகவே புகாரி, பாபுல் ஹிஜ்ரத் பாடத்தில் உள்ளது. 2 தோழர்களும் தமது இல்லத்தினரை பகைவருக்கு இடையில் பாதுகாப்பின்றி விட்டுவிட்டு மதீனாவை நோக்கி பயணம் கிளம்பினார்கள். பகைவர் கண்களில் மண்ணை தூவிவிட்டு இப்பயணக்குழு மதீனாவை சென்றடைந்தது. அது நபித்துவத்தின் 14ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் நாளாகும். மதீனாவை அடைந்து சற்றே நிலைமை சீரான பின்பு குடும்பத்தாரை அழைத்துக்கொள்ள ஜைத் இப்னு ஹாரிசாவையும் பணியாளான அபு ராஃபி என்பாரையும் அண்ணலார் மக்கா அனுப்பினார்கள். கூடவே அபூ பக்கரும் தமது ஆட்களை அனுப்பினார். அதன்படி அப்துல்லாஹ் இப்னு அபூ பக்கர் தம் தாயாரையும் 2 சகோதரிகளையும் அழைத்து கொண்டு மக்காவை விட்டு புறப்பட்டார். யதேச்சையாக ஆயிஷா பயணம் செய்த ஒட்டகம் மிரண்டு சிதறி ஓடலாயிற்று. எப்போது வேண்டுமானாலும் தறிக்கெட்டு கீழே விழக்கூடும் என அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் தாறுமாறாக படுவேகத்தோடு ஓடலாயிற்று. தாய்மார்கள் பொதுவாக தம்மைவிட தாம் பெற்றெடுத்த மக்களை பற்றியே அதிகம் கவலை கொள்கிறார்கள்.
ஆயிஷாவின் தாயார் பெருங்குரலெடுத்து அழத் தொடங்கினார். கடைசியில் ஒரு வழியாக அந்த ஒட்டகம் பல மைல்கள் ஓடி களைத்து மக்கள் கையில் ஒருவாறு சிக்கியது. அப்போது தான் அவருக்கு மூச்சே வந்தது. இச்சிறு பயணக்குழு மதீனா சென்றடைந்த நேரத்தில் அன்னலார் மஸ்ஜிது நபவியையும் அதனையொட்டி சிறு சிறு இல்லங்களையும் கட்டுவதில் முனைந்திருந்தார்கள். அன்னலாரின் திருமகள்களான ஃபாத்திமா, உம்மு குல்சும் ஆகியோரும் தூய துணைவியான சவ்தாவும் அவ்வீடுகளில் வசிக்கத் தொடங்கினார்கள். நூல் தபக்காத் இப்னுசத் இல் இவ்வனைத்து தகவல்களும் உள்ளது. தலைப்பு: ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் இல்லற வாழ்வு. தம் உற்றார் உறவினர்களோடு ஆயிஷா பனூ ஹாரிஸ் இப்னு சுத்ரஜ் என்பாரின் மஹல்லாவில் குடியேறினார். காண்க அபூ தாவுது, கிதாபுல் அனப். 7-8 மாதங்கள் வரை தம் தாயாரோடு இருந்தார். பெரும்பாலான முஹாஜிரீன்களுக்கு மதீனாவின் தட்ப வெப்ப நிலை ஒந்து கொள்ளவில்லை. பலர் நோய்வாய்ப்பட்டார்கள். அபூபக்கர் அவர்களும் கடும் காய்ச்சலால் அவதிப்படலானார். சிறுவயது மகள் அருகில் அமர்ந்து பாசமிகு தந்தையை கவலையோடும் அக்கறையோடும் பார்த்து கொண்டிருப்பார். பணி விடை செய்வதில் ஆர்வத்தோடு ஈடுபடுவார். நலமடைய வேண்டுமே என அதிக அக்கறை செலுத்துவார். அப்போது அபூபக்கர் கீழ்வரும் கவிதைகளை பாடுவார். உறவு போர்வையில் கழிக்கிறான் வாணாளை மனிதன் செருப்பின் வாரை விட அருகிலுள்ளது சாவு. காண்க புகாரி கிதாபுல் மர்லா. அண்ணல் நபிகளாரிடம் போய் தன் தந்தையின் நிலைமையை எடுத்துரைத்த ஆயிஷா துஆ செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அண்ணலாரும் அவ்வண்ணமே பிரார்த்தனை புரிந்தார்கள். அதன் பின்பு ஆயிஷா நோயில் விழுந்தார். இப்போது தந்தையின் முறை. அவர் அருகில் அமர்ந்து அருமை மகளை தேற்றத் தொடங்கினார். மகளுக்கு அருகில் செல்வார். பாசத்தோடும் கவலையோடும் கன்னத்தோடு கன்னத்தை வைத்துக்கொள்வார். நோயோ மிகவும் கடுமையாக இருந்தது. ஆயிஷாவின் தலைமுடி அனைத்தும் கொட்டிவிட்டது. காண்க புகாரி பாபுல் ஹிஜ்ரத். உடல்நலம் தேறியதும் அபூபக்கர் இறைத்தூதரிடம், இறைவனின் தூதரே, தங்களுடைய மனைவியை தங்களுடைய இல்லத்திற்கே ஏன் அழைத்துக் கொள்ளக்கூடாது என வினவினார். அதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்போது மஹராகக் கொடுப்பதற்கு தம்மிடம் எதுவும் கைவசம் இல்லை என்றார்கள். என் செல்வத்தை தங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், ஏற்றுக் கொள்ளுங்கள். அதன்படி 12 ஊக்கியாக்களும் ஒரு நஸ்ஸும், அதாவது ஏறக்குறைய 100 ரூபாய் மதிப்புள்ள தொகையை நபிகளார் அபூ பக்கரிடமிருந்து கடனாக பெற்று அதை ஆயிஷாவிற்கு கொடுத்து அனுப்பினார்கள். காண்க தபக்காத்துன் நிசா இப்னு சத். இந்த நிகழ்வில் நமக்கு நிறைய படிப்பினைகள் உள்ளனர். உலகத்தில் நாம் எழுதுகின்ற வரா கடன்களைப் போல நாம் மஹரையும் கருதுகிறோம். கொடுக்கக்கூடாத கடன் தொகையாக அதை எடை போட்டு வைத்திருக்கிறோம். பல்வேறு சாக்குப்போக்கு களை சொல்லி அதை கொடுக்காமல் தவிர்க்கிறோம். மஹர் என்பது பெண்ணின் உரிமை. அவளுக்கு அது கிடைத்தே தீர வேண்டும். ஆக மதீனாதான் ஆயிஷாவின் புகுந்த இடமாக, புகுந்த வீடாக விளங்கியது. மணப்பெண்ணை அழைத்துச் செல்ல அன்சாரி பெண்கள் அபூ பக்கரின் இல்லத்திற்கு வந்தார்கள். உம்மு ரூமான் தன் தோழிகளோடு ஊஞ்சலில் விளையாடிக் கொண்டிருந்த மகளை கூப்பிட்டார். தாயின் குரல் காதில் விழுந்ததும் பறந்தடித்து கொண்டு ஓடி வந்த மகளின் கையை பிடித்து வாசலருகில் அழைத்துச் சென்று முகத்தை நன்றாக கழுவி தலைமுடியைச் சரி செய்து முன்னறைக்கு அழைத்துச் சென்றார். அந்த அறையில் தாம் மணப்பெண்ணின் வருகையை எதிர்பார்த்து அன்சாரி பெண்கள் காத்திருந்தார்கள். அறைக்குள் காலடி எடுத்து வைத்தவுடன் விருந்தாளிகள் அனைவரும் வாழ்த்து கீதம் இசைத்தனர். நல்வரவாகுக, வளத்தைத் தருக, நற்பேற்றை அள்ளி வருக, மணப்பெண்ணை அலங்கரித்தார்கள். சிறிது நேரத்திற்குள் அங்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை புரிந்தார்கள். காண்க புகாரி ஆயிஷாவின் திருமணம். முஸ்லிம் கிதாபுன் நிகாஹ். அது சமயம் அன்னலாரை விருந்துபசரிக்க பால் நிரம்பிய ஒரு குவளையைத் தவிர வேறு எதுவும் இல்லை. ஆயிஷாவின் ஒரு தோழியின் பெயர் அஸ்மா பின் தியஜி. நிகழ்வுகளை அவர் கூறக் கேட்போம். அப்போது நான் அங்கு இருந்தேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்குவளையை வாங்கி சிறிது பாலை அருந்தினார்கள். பிறகு ஆயிஷாவின் பக்கமாக நீட்டினார்கள். வெட்கத்தில் நாணி அவள் வாங்க மறுத்தாள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பதை திருப்பி விடாதே என்றேன். வெட்கத்தால் தயங்கி தயங்கி அந்த குவளையை பெற்றுக்கொண்டாள். பிறகு அதிலிருந்து சிறிது அருந்தினாள். உங்களுடைய தோழியர்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள் அன்னலார். இறைவனின் தூதரே, எங்களுக்கு இப்போது அருந்தும் விருப்பம் இல்லை என்றோம். பொய் சொல்ல வேண்டாம், மனிதனுடைய ஒவ்வொரு பொய்யும் பதியப்படுகின்றது என்றார்கள் அன்னலார். காண்க முஸ்னத் அஹ்மத் இப்னு ஹன்பல், முஸ்னத் அஸ்மா பின் தியஜிது.
ஆதாரப்பூர்வமான அறிவிப்புகளின்படி அன்னை ஆயிஷாவின் வீடு கூடுகை ஹிஜ்ரி முதல் ஆண்டு ஷவ்வால் மாதம் நிகழ்ந்தேறி தூ பத்ருப்போருக்கு பிறகு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு அன்னை நடைபெற்றது என அல் லாமா ஐனி ஆயிஷாவின் வீடு கூடுகை தமது உம்தத்துல் காரிநூலில் பாகம் 1 பக்கம் 45 குறிப்பிடுகிறார். ஆனால் இது சரியான தகவல் அன்று. ஏனெனில் இந்த தகவலின்படி ஆயிஷாவின் வயது அப்போது 10 ஆகின்றது. ஆனால் நபிமொழிகள் மற்றும் வரலாற்றில் பதியப்பட்டுள்ள ஒருமித்த கருத்துக்களின்படி வீடுகூடு கையின் போது அன்னை ஆயிஷாவின் வயது 9. மேலே கூறப்பட்ட நிகழ்வுகளிலிருந்து ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். ஆயிஷாவின் திருமணம் மகர் வீடுகூடுகை ஆகிய அனைத்தும் மிக எளிமையாக நடைபெற்றுள்ளனர். சம்பிரதாயங்கள், மரபு, நடைமுறை, பழக்க வழக்கங்கள், வீண் செலவுகள், ஆடம்பரங்கள் போன்ற தேவையற்ற சடங்குகளை பெயரளவுக்கு கூட அங்கு நாம் பார்க்க முடிவதில்லை. திருக்குரான் கூறுகிறது, இந்த விஷயத்தில் போட்டியிட விரும்புவோர் போட்டியிட்டுக் கொள்ளட்டும். அத்தியாயம் 83 வசனம் 26. ஆயிஷாவின் திருமணம் வேறொரு வகையிலும் தனிச்சிறப்பு பெற்றதாக திகழ்கின்றது. அரபுலகில் நடைமுறையில் இருந்த பல்வேறு தவறான நம்பிக்கைகளும் மூடச் சம்பிரதாயங்களும் அத்திருமணத்தில் தகர்த்தெறியப்பட்டனர். முதலாவது, அரபுகள் தாங்கள் சகோதரராக நினைப்பவர்கள். உடன்பிறவா சகோதரர்களின் மகள்களை திருமணம் செய்வது கிடையாது. எனவேதான் இஹ்லா அபூ பக்கரிடம் திருமணம் எடுத்தபோது அண்ணலாருக்கு சகோதரரின் மகள் நாளே என ஆட்சேபனை எழுப்பினார். அவர் இக்கேள்வியை எழுப்பியது வியப்பால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ இஸ்லாமில்தாம் நீங்கள் சகோதரர் என தெளிவுபடுத்தினார்கள். இரண்டாவதாக, அரபுலக மக்கள் ஷவ்வால் மாதத்தில் திருமணம் செய்ய மாட்டார்கள். முன்பொரு காலத்தில் ஷவ்வால் மாதத்தில் கடுமையான பஞ்சம் அரபுலகில் ஏற்பட்டது. ஆகையினால் ஷவ்வால் மாதத்தை பீடை பிடித்த மாதமாக கருதினார்கள். திருமணம் தொடர்பான எந்த நடவடிக்கையையும் ஷவ்வால் மாதம் மேற்கொள்ள மாட்டார்கள். காண்க தபக்காத்து நிசா இப்னு சத் பக்கம் 41. அன்னை ஆயிஷாவின் திருமணம் வீடுகூடுகை இரண்டுமே ஷவ்வால் மாதத்தில்தான் நடைபெற்றது. திருமணம் தொடர்பான நிகழ்வுகளுக்கு ஷவ்வால் மாதத்தை இதன் காரணத்தினால் ஆயிஷா முற்படுத்தினார். என்னுடைய திருமணமும் இல்லற வாழ்வும் ஷவ்வால் மாதத்தில்தான் தொடங்கின. எல்லா வகையிலும் சிறப்பான கணவர் எனக்கு கிடைத்ததைப் போல வேறு யாருக்கு கிடைப்பார் என அவர் கூறுவது வழக்கம். காண்க புகாரி மற்றும் முஸ்லிம் கிதாபுன் நிகாஹ். அரபுலகத்தில் மணப்பெண்ணுக்கு முன்னால் அக்னியை வளர்ப்பது வழக்கம். அதேபோன்று மணமகன் மணமகளை முதன்முதலில் கம்பளி போர்வைக்குள் அல்லது ஒட்டகத்தின் மீதாக பெண்கள் அமர்ந்து செல்லும் உப்பரிகைக்குள் வைத்து சந்திப்பது வழக்கம். இத்தகைய சடங்குகள் யாவும் இந்த திருமணத்தில் தகர்த்து எறியப்பட்டன என புகாரி மற்றும் கஸ்தலானி தெளிவுபடுத்துகிறார்கள். காண்க புகாரி கிதாபுன் நிகாஹ். கல்வியும் பயிற்சியும். அரபுலகில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் மிகவும் குறைவு. ஆண்களிலேயே எழுத்தறிவு பெற்றவர்கள் குறைவு என்னும் போது பெண்களை பற்றி சொல்லவும் வேண்டுமா? எழுத்தறிவு பெற்ற ஆண்களின் எண்ணிக்கை இஸ்லாம் வருகை தந்தபோது மொத்தம் 17. இவர்களுள் ஷிபா பின் அப்துல்லா ஹதபியா என்னும் ஒரு பெண்மணியும் அடக்கம். காண்க ஃபுடூஹுல் புல்தான் பிலாதுரி. உலக அரங்கில் பல்வேறு புரட்சிகரமான மாற்றங்களுக்கு இஸ்லாம் அடிகோலியது. இஸ்லாமின் வளர்ச்சியோடு கல்வி கேள்வியும் வளர்ந்தனர். மக்கள் எண்ணையும் எழுத்தையும் கற்கத் தொடங்கினர். பத்ருப்போரில் பிடிபட்ட கைதிகளில் ஈட்டுத்தொகை கொடுத்து விடுதலை பெற முடியாதவர்கள் தலா 10 முஸ்லிம்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்துவிட்டு விடுதலை பெறலாம் என நபிகளார் அறிவித்தார்கள். காண்க முஸ்னத் அகமது. திண்ணை தோழர்களான சஹாபாக்களில் கிட்டத்தட்ட 100 பேர்களுக்கும் மேலானோர் இஸ்லாமிய சமய கல்வியோடு எண்ணையும் எழுத்தையும் கூடவே பயின்றார்கள். அவர்களுக்கு அக்கல்வியும் கற்பிக்கப்பட்டது. காண்க முஸ்னத் அஹ்மது. தூய துணைவியருள் ஹப்சாவும் உம்மு சலமாவும் எழுத படிக்க தெரிந்தவர்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவின்படி ஹப்சா மேற்கண்ட ஷிபா பின் அப்துல்லா ஹதபியா எனும் பெண்மணியிடம் கற்றுக்கொண்டார். காண்க அபூதாவுத் கிதாபுத்திப். இவர்கள் அன்றி வேறு பல நபித்தோழியரும் எழுத்தறிவு பெற்றிருந்தார்கள். காண்க ஃபுடூஹுல் புல்தான் பிலாதுரி. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல திருமணங்களை முடித்ததிலும் குறிப்பாக ஆயிஷாவை சிறு வயதில் மணம் முடித்ததிலும் பல்வேறு நுட்பங்கள் அடங்கியிருந்தனர்.
இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆயிரக்கணக்கான தோழர்கள் பயிற்சி பெற்றார்கள். பல்வேறு வகை அறிவையும் பெற்றார்கள். அவர்களோடு ஒப்பிடுகையில் பயிற்சி பெற்ற பெண்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. அந்த வாய்ப்பு ஆண்களுக்கு கிடைத்ததை போன்று பெண்களுக்கு அவ்வளவாக கிடைக்கவில்லை. தூய மனைவியர் மட்டும்தான் இந்த பயனை நிறைவாக பெற்றிருந்தார்கள். அதன் பிறகு இந்த பேரொளி சிறுகச் சிறுக இந்த விண்மீன்களிடம் இருந்துதான் பெண்ணுலகம் முழுமையும் பரவி பிரகாசித்தது. அன்னை ஆயிஷாவைத் தவிர மற்ற அனைவரும் விதவை கோலத்தில்தான் இறைத்தூதருடனான மணவாழ்க்கைக்குள் நுழைந்தார்கள். இந்த கோணத்தில் பார்க்கையில் ஆயிஷா நுவ்வத் இறைவனின் தூதுத்துவம் எனும் அருட்கொடையை டையவராக திகழ்கிறார். அளவில்லாமல் அருந்தும் பெரும்பேறு பெற்ற தனிச்சிறப்பு. இளமை பருவம் கற்பதற்கு உகந்த பருவம். காலத்தே பயிர் செய்யென அதனை குறிப்பிடுகிறார்கள். அன்னை ஆயிஷாவின் இளமை பருவம் தொடங்கியவுடன் அவருக்கு கிடைக்கவிருந்த நற்பேறு, வேறு திசைகளிலிருந்து அவருடைய முகத்தை திருப்பி இருளை விளக்கி முழுக்க முழுக்க நுவ்வத் பாடசாலையிலிருந்து அருட்கொடைகள் அனைத்தையும் பெற்று கொள்ளுமாறு செய்துவிட்டிருந்தது. அவரது உள்ளமை முழுக்க புனிதத்துவம் பெற்று பேரொளியால் இலங்கி முழுநிலவு போல் நிறைவடைந்து மனித குலத்தின் சரிபாதி பகுதிக்கு ஒளி தருகின்ற நிலவாக அவரை மாற்றிவிட்டது என குறைஷியர்கள் பரம்பரை குறித்த தகவல்களையும் வம்சாவழி தொடர் பற்றி அறிவையும் பெற்றிருந்தார்கள். அந்த கல்விக்கு கொடுத்திருந்தார்கள். நஸ்ஸாப் மிகுந்த முக்கியத்துவம் அக்கலை வல்லுநர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த நஸ்ஸாபாக விளங்கினார். அத்தோடு கவிதைகளிலும் யாப்புகளிலும் கைதேர்ந்தவராக விளங்கினார். காண்க முஸ்லிம் நஸ்ஸாப் பற்றிய குறிப்புகள். இஸ்லாமையும் இறைத்தூதரையும் கண்டபடி ஏசி குறைஷி கவிஞர்கள் பாட்டு எழுதிய போது இங்கே முஸ்லிம்களின் தரப்பிலிருந்து தக்க பதிலடி தகுதி பெற்ற கவிஞர்கள் மூலமாக தரப்பட்டது. அதை கண்ணுற்ற குறைஷியர் கண்டிப்பாக இந்த கவிதைகள் யாவற்றையும் அபூ பக்கர் திருத்தியிருக்க வேண்டும். ஆகையால்தான் இவை இங்கனம் அழகு பெற்று விளங்குகின்றனர் என குறிப்பிட்டார்கள். காண்க இசாபா மற்றும் இஸ்தியாப் ஹஸ்ஸான் இப்னு சாபி பற்றிய குறிப்புகள். தந்தையின் மடியில் கல்வியை கற்றார் ஆயிஷா. எனவே அன்சாப் எனும் பரம்பரை தொடரையும் கவிதைகள் யாப்புகள் போன்ற இலக்கியத் துறையிலும் குறிப்பிடத்தக்க அபார புலமையை பெற்றார். பரம்பரை வம்சா வழியில் ஜீன்களின் மூலமாக இக்கல்வி அருக்கு கிடைத்தது. காண்க முஸ்தத்ரக் ஹாகிம். ஆயிஷா பற்றிய குறிப்புகள். தம் பிள்ளைகளுக்கு பயிற்றுவிப்பதில் அபூ பக்கர் மிகவும் கடுமையானவர். ஒருமுறை வீட்டிற்கு வந்த விருந்தாளிக்கு விரைத்து உணவை பரிமாறவில்லை என்பதற்காக தமது மகன் அப்துர் ரஹ்மானை அடிக்க கை ஓங்கிவிட்டார். திருமணம் முடிந்த பிறகும் கூட தமது தவறுகள் தந்தைக்கு தெரிந்துவிடுமோ என ஆயிஷா அஞ்சிக் கொண்டிருந்தார். காண்க புகாரி முஸ்லிம் மனைவியர்க்கிடையே பங்கீடு. பல்வேறு சமயங்களில் அபூ பக்கர் கடுமையாக அவரை கண்டிப்பார். காண்க புகாரி பாபு தயும்மும் முஸ்லிம் மனைவியர்க்கிடையே பங்கீடு. ஒருமுறை அண்ணலாருக்கு முன்பாக இத்தகைய நிகழ்வு ஏற்பட்ட போது அண்ணலார் விரைந்து தம் மனைவியை காப்பாற்றினார்கள். காண்க அபூதாவுது கிதாபுல் அதப். இல்லற வாழ்வை தொடங்கிய பிறகுதான் ஆயிஷாவின் உண்மையான கல்வி பருவம் தொடங்குகின்றது. அக்காலத்தில் தான் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டார். குரானை பார்த்து ஓத கற்றுக்கொண்டார். காண்க புகாரி மற்றும் பிலாதுரி. இன்னொரு அறிவிப்பின்படி அவருக்கு எழுதத் தெரியாது என்பது புலனாகின்றது. பிலாதுரி அன்னை ஆயிஷாவிற்காக அவரது அடிமையான திக்வான் குரானை எழுதுவார் என நபிமொழிகள் தெரிவிக்கின்றனர். அவருக்கு எழுதத் தெரியாது என்பது இந்த அறிவிப்பின் மூலம் நமக்கு விளங்க வருகின்றது. சில அறிவிப்புகளில் இந்த கடிதத்திற்கான பதிலை ஆயிஷா எழுதினார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காண்க முஸ்னத் அஹ்மத் பாகம் 6 பக்கம் 86. ஆனால் அறிவிப்பவர்கள் எழுத வைப்பதற்கும் எழுதுவதற்கும் உள்ள வேறுபாட்டை கணக்கில் கொள்ளவில்லை என்றே தெரிகின்றது. ஏனென்றால் இவ்விரு சொற்களும் ஒன்றன் பொருளில் இன்னொன்று கையாளப்படுகின்றது. எழுதுவது படிப்பது என்பதெல்லாம் மனிதனின் கல்வியை அறிவு தகுதியை வெளிப்படுத்தும் செயல்கள் அல்ல. உண்மையான கல்வியும் உண்மையான பயிற்சியும் இவற்றையெல்லாம் தாண்டி வெகு தூரத்தில் இருக்கின்றன. மனிதத்தன்மை நிறைவுற பெறுவதும் மானுடத் தன்மையில் நிறைவடைவதும் தூய்மையான ஒழுக்கமும் அடிப்படை இஸ்லாமிய சமய கல்வியை அறிந்திருப்பதும் ஷரியத்தின் இரகசியங்களை உணர்ந்து வைத்திருப்பதும் இறைவேதத்தின் பொருளை அறிவதும் இறைத்தூதரின் சட்டங்களை பற்றிய ஞானம் போன்றவையும்தான் உயர்ந்த கல்வியாகும். இந்த உயர்ந்த கல்வியை நிறைவாக ஆயிஷா பெற்றிருந்தார்.
இஸ்லாமிய சமயக்கல்வியோடு மட்டுமல்லாமல் வரலாறு, அரபு இலக்கியம், மருத்துவம் போன்றவற்றிலும் அபார புலமையை பெற்றிருந்தார். காண்க முஸ்தத்ரக் ஹாகிம் சஹாபியா பெண்மணிகளில் ஆயிஷா பற்றிய குறிப்புகள். வரலாற்றையும் அரபு இலக்கியத்தையும் தமது தந்தையிடமிருந்தே பெற்றுக்கொண்டார். காண்க அஹ்மத் இப்னு ஹன்பல். கிராமங்களிலிருந்தும் மக்கள் குழுக்கள் அரபுலகின் பல்வேறு குழுக்களாக இறைத்தூதரை காண வருவார்கள். இத்தகைய கிராமப்புற குழுக்களில் இருந்து ஆயிஷா மருத்துவத்தை கற்றார். அண்ணலாரின் இறுதிக்காலத்தில் பலமுறை நோயுற்றார்கள். அரபுலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் அண்ணலாருக்காக சிகிச்சை அளித்தார்கள், மருந்துகளை தயாரித்தார்கள். அவற்றையெல்லாம் கண்களால் கண்டே ஆயிஷா மனனம் செய்து கொண்டார். காண்க முஸ்னத் ஆயிஷா. இஸ்லாமிய சமய கல்வியை கற்பதற்கென எந்த ஒரு நேரமும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கவில்லை. ஷரியத்தை கற்றுக் கொடுக்கும் சட்ட ஆசிரியர் வீட்டிலேயே வசிக்கிறார். ஒன்றாக குடியிருக்கிறார். அல்லும் பகலும் அவரோடு கழிகின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்வி சாலைகள், வழிகாட்டுதல் வகுப்புகள் மஸ்ஜிது நபவியில் நடைபெறுகின்றது. ஆயிஷாவின் அறையோடு ஒட்டி மஸ்ஜிது நபவி அமைந்திருக்கின்றது. ஆகையால் மற்ற மக்களுக்கு இறைத்தூதர் எடுக்கின்ற வகுப்புகளில் ஆயிஷாவும் கலந்து கொண்டார். சில சமயங்களில் ஏதேனும் சில சொற்கள் காதில் சரியாக விழவில்லை என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறைக்குள் நுழைந்தவுடன் அது குறித்து விசாரிப்பார். நிம்மதியளிக்கும் பதிலை பெற்றுக்கொள்வார். காண்க முஸ்னத் ஆயிஷா. சில சமயங்களில் எழுந்து பள்ளிவாசல் பக்கத்தில் சென்று நிலைப்படியோடு ஒட்டி நின்று கொள்வார். அதே நூல் இவையன்றி பெண்களின் கோரிக்கைக்கு இணங்க வாரத்திற்கு ஒருமுறை குறிப்பிட்ட ஒரு நாளில் பெண்களுக்கு போதிக்கவும் சட்ட விஷயங்களை ஷரியாவை விளக்கவும் அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காண்க புகாரி கிதாபுல் இல்ம். ஆக இரவு பகலும் அல்லும் பகலும் பல்வேறு வகையான சட்ட விஷயங்களும் ஷரியாவின் சிக்கலான விஷயங்களும் அவருடைய காதில் விழுந்து கொண்டே இருந்தன. அதுமட்டுமில்லாமல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தங்கு தடையில்லாமல் துணிச்சலோடு தைரியமாக அண்ணலாரிடம் சென்று கேட்டுவிடுவது ஆயிஷாவின் வழக்கம். தமது மனம் சமாதானம் அடையும் வரை அதை அவர் விடமாட்டார். காண்க புகாரி கிதாபுல் இல்ம். ஒருமுறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்ஹூசிப அத்தப, விசாரிக்கப்படுபவன் தண்டிக்கப்படுவான் என்றார்கள். அதை கேட்ட ஆயிஷா, இறைவனின் தூதரே, திருக்குரானில் இவ்வாறு கூறுகிறதே, வெகு விரைவில் அவர்கள் எளிதான விசாரணைக்கு உட்படுவார்கள் என இறைவன் தன்னுடைய திருமறையில் கூறியிருக்கிறானே. அத்தியாயம் 84 வசனம் 8. அதற்கு என்ன பொருள் என விசாரித்தார். அதை கேட்ட அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அமல்களின் சமர்ப்பணமாகும். ஆனால் ஒருவருடைய செயலேடு விரிக்கப்பட்டு விசாரணை தொடங்கிவிட்டால் அவன் அழிந்துவிட்டான் என பொருள் என்றார்கள். காண்க புகாரி கிதாபல் இல்ம். ஒருமுறை இறைத்தூதரிடம், இறைவனின் தூதரே, இறைவன் தனது திருமறையில், இந்த பூமி இந்த வானம் வேறு பூமியாக மாற்றப்படும். அந்நாளில் தனித்த ஆற்றல்மிக்க அல்லாஹ்வுக்கு முன்னால் எல்லா படைப்புகளும் கொண்டு வரப்படுவார்கள். அத்தியாயம் 14 வசனம் 48 என இறைவன் கூறியிருக்கிறானே, அதற்கு என்ன பொருள் என விசாரித்தார். காண்க முஸ்னத் அஹ்மத். வேறொரு சமயத்தில் இறைத்தூதரிடம், பூமி முழுவதும் அவனது கைப்பிடிக்குள் இருக்கும், வானம் அவனுடைய கைகளில் சுருட்டப்பட்டிருக்கும் என்கிறான் இறைவன். அத்தியாயம் 39 வசனம் 67 வானமும் வையகமும் இல்லை என்றால் மக்கள் எங்கு தான் இருப்பார்கள் என கேட்டார். அதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிராத் பாலத் தின்மீது இருப்பார்கள் என பதில் அளித்தார்கள். ஒருமுறை உரையாற்றுகையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறுதி தீர்ப்பு நாளன்று மக்கள் ஆடையின்றி நிர்வாணமாக இருப்பார்கள் என்றார்கள். அதை கேட்டு, இறைவனின் தூதரே, ஆடையின்றி இருந்தால் ஆண்களும் பெண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள மாட்டார்களா என விசாரித்தார். அதற்கு அண்ணலார், ஆயிஷாவே, அது பயங்கரமான இக்கட்டான பொழுது என்றார்கள். மனிதன் அதையெல்லாம் கருத்தில் கொள்ளவே மாட்டான். காண்க புகாரி. மறுமை எப்படி நிகழும்? இறைவனின் தூதரே, கியாமத் நாளன்று மனிதனுக்கு எதுவுமே நினைவில் இருக்காதா என ஒருமுறை விசாரித்தார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 தருணங்களில் எதுவும் யாருக்கும் நினைவில் இருக்காது. முதலாவது, செயல்கள் அனைத்தும் எடை போடப்படும் போது.
இரண்டாவது, செயலேடுகள் பங்கிடப்படும்போது. மூன்றாவது, 3 வகை மனிதர்களுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என கூவி கூவி நரகம் அழைக்கும் போது. காண்க, முஸ்னத் ஆயிஷா, இறைநிராகரிப்பாளர்களும் ஓரிறைவனை விட்டுவிட்டு வேறு வேறு இறைவனல்லாததை ஏற்றுக் கொண்டிருப்பவர்களும் நற்செயல்கள் செய்தால் அவர்களுக்கு அந்த செயல்களுக்கான பிரதி பலன் கிடைக்குமா கிடைக்காதா என ஒருமுறை கேள்வி எழுப்பினார். அப்துல்லாஹ் இப்னு ஜுதான் என்றொரு மனிதர் மக்காவில் இருந்தார். மிகவும் நல்லவர், நேர்மையானவர், கருணை உள்ளம் கொண்டவர். ஆனால் ஓரிறைவனை ஏற்காமல் வேறு தெய்வங்களை வணங்கி வந்தார். இஸ்லாமிய வருகைக்கு முன்னால் குறைஷியர் இடையே நடைபெற்ற கோத்திரச் சண்டையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஒருமுறை அவர் குறைஷி தலைவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டினார். சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு சங்கத்தை நிறுவினார். நபிகளாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அச்சங்கத்தில் பங்கேற்றார்கள். அது குறித்து அன்னை ஆயிஷா கேள்வி எழுப்பினார். இறைவனின் தூதரே, ஜாஹிலியா காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு ஜுதான் மக்களிடையே நல்லவிதமாக நடந்து கொண்டார். ஏழைகளுக்கு உணவளித்தார். எளியவர்களோடு நன்முறையில் நடந்து கொண்டார். இவை எல்லாம் பயனளிக்குமா? இதுதான் கேள்வி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை ஆயிஷாவே, இல்லை. அவர் ஒருநாள் கூட இறைவா, மறுமையில் என்னுடைய குற்றங்களை மன்னித்துவிடு என கோரியதே கிடையாது என்றார்கள். காண்க, முஸ்னத் ஆயிஷா. இஸ்லாமிய கடமைகளுள் மிக முக்கிய கடமை ஜிஹாத். மற்ற ஏனைய கடமைகளில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம பங்கு இருப்பதைப் போல ஜிஹாதிலும் பெண்களுக்கு பங்கு இருக்க வேண்டும் என ஆயிஷா எண்ணினார். ஒருமுறை அண்ணலாரிடம் சென்று இந்த கேள்வியை எழுப்பினார். அதற்கு அண்ணலார் ஹஜ்தான் பெண்களுக்கான ஜிஹாத் என அறிவித்தார்கள். காண்க, புகாரி, பாபுல் ஹஜ்ஜுன் நிசா. திருமணத்தின் போது பெண்களின் ஒப்புதல் பெறுவது அவசியம். முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்று. ஆனால் கன்னி பெண்கள் வாயை திறந்து தங்களுடைய அனுமதியை தெரிவிப்பார்களா? இறைவனின் தூதரே, திருமணத்தின் போது பெண்களிடம் எப்படி அனுமதி பெறுவது என ஒருமுறை கேள்வி எழுப்பினார். ஆம், பெற்றாக வேண்டும். வெட்கத்தின் காரணமாக அவள் மௌனமாக இருந்தால் என்ன செய்வது? அவளுடைய மெளனத்தை அனுமதியாக எடுத்துக் கொள்ள வேண்டும். காண்க, முஸ்லிம் கிதாபுன் நிகாஹ். அண்டை வீட்டுக்காரருக்கு மிக அதிக உரிமைகளை இஸ்லாம் வழங்குகின்றது. இந்த உரிமைகளை பேண வேண்டிய பொறுப்பில் பெண்கள்தாம் இருக்கிறார்கள். ஆனால் 2 அண்டை வீட்டுக்காரர்கள் இருக்கும்போது யாருக்கு முதலிடம் அளிப்பது என்பதுதான் சிக்கல். ஒருமுறை இந்த கேள்வியை ஆயிஷா எழுப்பினார். அதற்கு, யாருடைய வாசற்படி உங்களுடைய வாசலுக்கு பக்கத்தில் இருக்கின்றதோ அவரே அதிக உரிமை உடையவர் என்னும் பதில் கிடைத்தது. காண்க, முஸ்னத் அஹ்மத். ஒருமுறை பால்குடி உறவில் சிற்றப்பாவான ஒரு மனிதர் ஆயிஷாவை பார்ப்பதற்காக வந்தார். அவரை சந்திக்க முடியாது என ஆயிஷா மறுத்துவிட்டார். ஒரு செவிலி தாயிடம் நான் பால் குடித்தேன். அவளுடைய கொழுந்தனாருக்கும் எனக்கும் என்ன உறவிருக்க முடியும் என்பதே காரணம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு நிலைமையை அறிந்து கொண்டு, அவர் உன்னுடைய சொந்த சிற்றப்பாவை போன்றவர்தான். அவரை உள்ளே வரவழைத்து பேசுக என்றார்கள். காண்க, புகாரி. இன்னும், எவர்கள் தம் இறைவனிடம் தாங்கள் திரும்பிச் செல்ல வேண்டியவர்கள் என்னும் அஞ்சும் நெஞ்சத்தினராய் நாம் கொடுத்ததிலிருந்து தங்களால் இயன்ற மட்டும் அல்லாவின் பாதையில் கொடுக்கிறார்களோ. அத்தியாயம் 23 வசனம் 60. இந்த இறைவசனத்திற்கு என்ன பொருள் என ஆயிஷாவிற்கு சந்தேகம் தோன்றியது. திருடர்கள், தீயவர்கள், குடிகாரர்கள் இவர்களும் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்கள். இவர்களை இந்த வசனம் குறிக்கின்றதோ? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை. ஆயிஷா, அப்படி இல்லை. இங்கே சொல்லப்படுவது தொழுகையாளிகள், நோன்பாளிகள் ஆகியோரை குறித்துதான். அவர்கள்தாம் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்கள் என்றார்கள். காண்க, திர்மதி, இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத். இறைவனை சந்திக்க யார் ஆர்வம் கொள்கிறாரோ அவர் களை சந்திக்க இறைவனும் ஆர்வம் காட்டுகிறான். இறைவனை சந்திப்பதை யார் விரும்பவில்லையோ அவர்களை சந்திப்பதை இறைவனும் விரும்புவதில்லை என ஒருமுறை அண்ணலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இறைவனின் தூதரே, நாமோ மரணத்தை விரும்புவது கிடையாது என்றார் ஆயிஷா. அதற்கு இதுவல்ல பொருள். இறைவனுடைய கருணை, திருப்தி, உவப்பு, சொர்க்கத்தின் நிலைமைகள் போன்றவற்றை கேள்விப்படும்பொழுது ஓர் இறைநம்பிக்கையாளர் இறைவனை சந்திக்க வேண்டும் என விரும்புகிறார். அவரை சந்திக்க இறைவனும் விரும்புகிறான்.
அதே சமயம் இறைவனுடைய தண்டனை, அவனுடைய அதிருப்தி போன்றவற்றை கேள்விப்படுகையில் ஒரு இறைநிராகரிப்பாளன் இறைவனைச் சந்திக்காமல் இருக்க நினைக்கிறான். இறைவனைச் சந்திப்பதை வெறுக்கிறான். இறைவனும் அவனைச் சந்திப்பதை வெறுக்கிறான். காண்க ஜாமிவு திருமதி. இப்படி ஆயிஷா எழுப்பிய நூற்றுக்கணக்கான கேள்விகளும் பிரச்சனைகளும் நபிமொழி நூல்களில் விரவி கிடக்கின்றன. சொல்லப்போனால் இவை அனைத்தும் அவருடைய அன்றாட பாடசாலையின் பலதரப்பட்ட வகுப்புகள்தாம். மேலோட்டமாக பார்க்கும்போது அன்னை ஆயிஷா இறைத்தூதருக்கு முன்னால் பணிவின்றி, பக்குவமின்றி துணிச்சலாக கேள்விகளை எழுப்புவதைப் போல் தோன்றுகின்றது. கேள்வி எழுப்புவதிலும் பிரச்சனைகளை பற்றிய விளக்கங்களை பெறுவதிலும் அவர் தயங்கியதே கிடையாது. உண்மை தனக்கு தெரியாதவரை அவர் விடுவதே இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பெரிதாக எடுத்ததே கிடையாது. ஒருமுறை தமது மனைவியர் மீது அதிருப்தியுற்ற இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈலா கொடுத்தார்கள். ஈலா என்றால் குறிப்பிட்ட காலம் வரை மனைவியரோடு சேரமாட்டேன் என அல்லாவின் மீது சத்தியம் செய்வது. தூய மனைவியரின் அறைகளுக்கு அருகே மேல்மாடியில் ஓர் அறை இருந்தது. அங்கு அண்ணலார் தங்கியிருந்தார்கள். 20 நாட்கள் கழிந்த பிறகு அந்த அறையிலிருந்து வெளியேறி அண்ணலார் ஆயிஷாவின் அறைக்கு வந்தார்கள். இது எப்படிப்பட்ட இக்கட்டான தருணம் என்பதை மனதில் நினைத்து பாருங்கள். பேசமாட்டேன் என கணவர் சென்றுவிட்டார். தலாக் கொடுத்து விடுவாரோ என ஊரே பயப்படுகின்றது. இப்படிப்பட்ட நிலையில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லம் தேடி வருகிறார்கள். எல்லா பெண்மணிகளும் என்ன செய்வார்கள்? சந்தோஷத்தில் குதூகலிப்பார்கள், மகிழ்ச்சியோடு வரவேற்பார்கள். ஆனால் இஸ்லாமிய ஷரியாத் சமய கல்வியை கற்றுக்கொள்வதில் அன்னை ஆயிஷாவிற்கு இருந்த ஆர்வம் அங்கும் முன்னிலை பெறுகின்றது. இல்லத்தில் நுழைந்த இறைத்தூதரிடம் ஆயிஷா, இறைவனின் தூதரே, 1 மாத காலம் வரமாட்டேன் என இவர் செய்தீர்களே, 29 நாட்கள்தானே ஆகின்றன, அதற்குள்ளாக வந்து விட்டீர்களே என்றார். அதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதங்களின் எண்ணிக்கை 29 ஆகவும் இருக்கக்கூடும் அல்லவா என பதிலளித்தார்கள். காண்க புகாரி பாபுல் ஃபிர்கா. ஒருமுறை அண்ணலாரைச் சந்திக்க ஒருவர் அனுமதி கோரினார். அவரை உள்ளே விடுங்கள், நம்முடைய சமூகத்தில் மிக மோசமான மனிதர் இவர்தான் என்றார்கள் அண்ணலார். அவர் வந்து அமர்ந்தபோது மிகவும் கரிசனத்தோடும் ஈடுபாட்டோடும் அண்ணலார் உரையாடினார்கள். இதைக் கண்டு அன்னை ஆயிஷா மிகவும் வியப்படைந்தார். வந்தவர் சென்றபின், இறைவனின் நூற்றே, அவரைப் பற்றி தாங்கள் நல்ல கருத்தை தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர் வந்து உட்கார்ந்தபோது நீங்கள் மிகவும் அன்போடும் அக்கறையோடும் பேசினீர்களே என்றார். ஆயிஷா யாருடைய தீய தடத்தையின் காரணமாக மக்கள் பயந்து அவரை சந்திப்பதைத் தவிர்த்து விடுகிறார்களோ அவர் தான் உண்மையில் கேடுகெட்ட மனிதர் என உரைத்தார்கள். காண்க புகாரி பாபுல் ஃபோ. கிராமப்புற அரபிகள் முரட்டு சுபாவம் படைத்தவர்கள், இங்கிதம் அறியாதவர்கள், எதை எங்கு எப்படிச் செய்ய வேண்டும் என்னும் பக்குவம் அற்றவர்கள். அது மட்டுமல்ல, இஸ்லாமிய ஷரியத் குறித்த முழுமையான ஞானமும் அவர்களுக்கு இல்லை. ஆகையால் அவர்கள் அளிக்கின்ற அன்பளிப்புகளை, உணவுப் பொருட்களை எச்சரிக்கையோடு அண்ணலார் தவிர்த்து விடுவார்கள். ஒருமுறை கிராமப்புறத்தைச் சார்ந்த உம்மு சுப்புலஹ் என்னும் பெண்மணி அண்ணலாருக்கு அன்பளிப்பாக ஒரு குவளையில் பாலை கொண்டு வந்தார். அண்ணலாரும் அதை வாங்கி அருந்தினார்கள். அருகில் இருந்த அபூபக்கரும் அருந்தினார். இறைவனின் தூதரே, இத்தகையோரின் பொருட்களை தாங்கள் ஏற்க மாட்டீர்களே என்றார் ஆயிஷா. அவர்கள் அல்ல இவர்கள். ஆயிஷாவே, இவர்கள் நாம் அழைக்கும் போதெல்லாம் வருகிறார்கள் என்றார்கள் அண்ணலார். காண்க முஸ்னத் ஆயிஷா. அதாவது அந்நிலையில் இப்போது இவர்கள் இல்லை. முன்பிருந்த நிலை வேறு, இப்பொழுது நிலை வேறு. அழைக்கும் போதெல்லாம் வருகிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதன் காரணமாக ஷரியத்தின் அறிவை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் என்பது இதன் பொருள். ஒருமுறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நடுநிலைமையோடு செயல்படுங்கள், மக்களை அரவணைத்துச் செல்லுங்கள், மக்களுக்கு நற்செய்திகளை சொல்லுங்கள். மக்களுடைய செயல்கள் எல்லாம் அவர்களை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லாது. மாறாக இறைவனது கருணை மட்டும்தான் அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் என்றார்கள். இந்த கடைசி வாக்கியம் ஆயிஷாவிற்கு வியப்பை அளித்தது. குற்றங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் மஹ்சூம் இந்த விதியிலிருந்து விலக்கு பெற்றவர்களாக இருக்கக்கூடும் என எண்ணினார். இறைவனின் தூதரே, தாங்களுமா என அதனை வெளிப்படுத்தினார். அதற்கு அண்ணலார், ஆம், நானும்தான். இறைவன் தனது மன்னிப்பாலும் அருளாலும் என்னை போர்த்தி கொண்டால் தவிர நானும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்றார்கள். காண்க புகாரி.
ஒருநாள் தஹஜ்ஜத் தொழுத பின் வித்ரு தொழுகாமல் அண்ணலார் உறங்கச் சென்றார்கள். இறைவனின் தூதரே, வித்ரு தொழுகாமல் தாங்கள் உறங்கச் செல்கிறீர்கள். ஆயிஷா, என் கண்கள்தாம் உறங்குகின்றன, என் உள்ளம் உறங்குவதே இல்லை என்றார்கள் அண்ணலார். காண்க புகாரி. வெளிப்படையாக பார்த்தால் ஆயிஷாவின் இந்த கேள்விகள் அனைத்தும் அதிக பிரசங்கித்தனமாக தென்படுகின்றனர். ஆனால் பெண்களுக்கே உரிய வேகத்தோடு அவர் இக்கேள்விகளை எழுப்பியிராவிட்டால் இன்று முஸ்லிம் சமூகத்திற்கு மார்க்கத்தின் உண்மை நிலையும் பல்வேறு அடிப்படை விஷயங்களும் தெரியாமலேயே போயிருக்கும். இந்த கேள்விகள் விசாரணைகள் ஒருபுறமிருக்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்களாவே முன்வந்து ஆயிஷாவின் ஒவ்வொரு செயலையும் கூர்ந்து கவனிப்பார்கள், சீர்படுத்துவார்கள். தக்க விஷயங்களை எங்கேயாவது தடுமாற்றம் ஏற்பட்டால் வழிகாட்டுவார்கள், தக்க விதத்தில் உணர்த்துவார்கள், சொல்வார்கள். ஒருமுறை அண்ணலாரின் சமூகத்தில் யூதர்கள் சிலர் வந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்க, இறைவனின் சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டும் எனச் சொல்வதற்கு பதிலாக நாவை சுழற்றி அஸ்ஸாமு அலைக்க, உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் என்றார்கள். அதை கேட்ட அண்ணலார் அதற்கு மறுமொழியாக வ அலைக்கும், உங்களின் மீதும் அதுவே ஏற்படட்டும் என்றார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த ஆயிஷாவால் தாங்க முடியவில்லை. அலைக்கு முஸ்ஸாமு வல் லஃப்னத், உங்களுக்கு சாவு உண்டாகட்டும், இறைவனின் சாபம் உண்டாகட்டும் என பொரிந்து தள்ளிவிட்டார். அதை கேட்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷாவே, மென்மையோடு நடந்து கொள், எல்லா செயல்களிலும் மென்மையை இறைவன் எதிர்பார்க்கிறான் என்றார்கள். காண்க புகாரி. ஒருமுறை யாரோ ஒருவர் ஆயிஷாவின் பொருளை திருடி விட்டார். பெண்களின் பழக்கத்திற்கு ஏற்ப அவருக்காக கெடு பிரார்த்தனை பத்துவா செய்யத் தொடங்கினார். லா தஸ்தகி அன்ஹு என்றார்கள் அண்ணலார். அதாவது பத்துவா கெடுபிரார்த்தனை செய்வதன் மூலமாக உன்னுடைய நன்மைகளையும் அவருடைய குற்றங்களையும் குறைத்து விடாதே என பொருள். காண்க முஸ்னத் ஆயிஷா. ஒருமுறை அண்ணலாரோடு ஒரு ஒட்டகையின் மீது பயணித்து வந்தார். ஒட்டகமோ நகராமல் முன் செல்லாமல் முரண்டு பிடித்தது. பொதுவான சாதாரண பெண்களைப் போல ஆயிஷாவின் வாயிலிருந்தும் வார்த்தைகள் வெளிவரலானது, சாப வார்த்தைகள். அதைக் கண்ட அண்ணலார், அப்படியென்றால் அந்த ஒட்டகத்திலிருந்து இறங்கி விடுங்கள், அந்த ஒட்டகத்தை அடித்து துரத்தி விடுங்கள், சபிக்கப்பட்ட ஒரு பொருள் நம்மோடு இருப்பது அழகல்ல என்றார்கள். காண்க முஸ்னத் ஆயிஷா. சாதாரண பிராணியோ விலங்கோ எதுவாக இருந்தாலும் சபிச்சுக்கூடாது என்ற விஷயத்தை கற்பிக்கவே அண்ணலார் இங்கனம் குறிப்பிட்டார்கள். பொதுவாக மக்கள், குறிப்பாக பெண்கள், சிறு சிறு குற்றங்களை பெரிதாக கருதுவதே கிடையாது. ஆயிஷாவிடம் அண்ணலார், ஆயிஷாவே, சிறு சிறு குற்றங்களை குறைவாக எண்ணி விடாதே, இறைவனிடத்தில் அது குறித்தும் விசாரிக்கப்படுவாய் என்றார்கள். காண்க முஸ்னத் ஆயிஷா. ஒருமுறை ஒரு பெண்மணியை பற்றி அண்ணலாரிடம் கூறிக்கொண்டிருந்தார். உரையாடலுக்கு இடையே அவள் சரியான குட்டை என அவரது உருவத்தோற்றத்தை குறிப்பிட்டார். உடனடியாக அண்ணலார் குறுக்கிட்டார்கள், ஆயிஷா, புறம் பேசுவது இதுதான். காண்க முஸ்னத் ஆயிஷா. ஸ்ஃபியா குட்டையானவர். இறைவனின் தூதரே, ஸ்ஃபியா இப்படி இருக்கிறார் என ஒரு முறை கூறினார். அதை கேட்ட அண்ணலார், நீங்கள் மிகவும் கசப்பான ஒரு வார்த்தையை சொல்லி விட்டீர்கள். இதை கொண்டு போய் கடல் நீரில் கரைத்தால் கடல் நீர் முழுவதும் கசப்பாகிவிடும். நீங்கள் பேசிய இந்த புறம் பயங்கர காப்பானது, கடலில் இருக்கின்ற பெருவெள்ளத்தையும் கசப்பாக்கி விடக்கூடியது என்றார்கள். இறைவனின் தூதரே, நான் ஒரு ஆளைப் பற்றிய உண்மையை தானே எடுத்துரைத்தேன் என்றார். அதை கேட்ட அண்ணலார், எனக்கு இவ்வளவு செல்வங்களை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் நான் இதைச் சொல்ல மாட்டேன் என்றார்கள். எனக்கு இவ்வளவு பெரும் பெரும் செல்வங்கள் கிடைக்கும் என ஆசையூட்டப்பட்டாலும் இத்தகைய காரியத்தை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். முஸ்னத் ஆயிஷா. ஒருமுறை ஒரு யாசகர் வந்து யாசகம் கேட்டார். ஆயிஷா பணிப்பெண்ணிடம் செய்கை காண்பித்தார். அந்த பணிப்பெண் ஒரு சிறு பொருளை எடுத்துக்கொண்டு கொடுப்பதற்காகச் சென்றார். அதைக் கண்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷாவே, எண்ணி எண்ணி கொடுக்காதே, நீ எண்ணி எண்ணி கொடுத்தால் இறைவனும் எண்ணி எண்ணி கொடுப்பான் என்றார்கள். காண்க அபூதாவு கிதாபுல் அதப். இன்னொரு தருணத்தின்போது ஆயிஷாவே, பேரீத்தம் பழத்தின் ஒரு துண்டாக இருந்தாலும் யாசிப்பருக்கு அதை கொடுத்து அதன் மூலமாக நரக நெருப்பிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள். பசித்தவன் அதை சாப்பிட்டால் ஏதேனும் கொஞ்சமாவது நிரம்பும். அவனுடைய வயிறு நிரம்பிவிட்டால் அதை விட பெரிய விஷயம் என்னவாக இருக்கப் போகின்றது என்றார்கள். காண்க முஸ்னத் ஆயிஷா.
ஒருமுறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் இறைவா, என்னை மிஸ்கீனாக வாழச் செய். மிஸ்கீனான நிலையில் என்னை மரணிக்கச் செய். மிஸ்கீன்களோடு என்னை கியாமத் நாளில் எழுப்பு என பிரார்த்தனை செய்தார்கள். இறைவனின் தூதரே, ஏன் இவ்வாறு பிரார்த்தனை செய்கிறீர்கள்? மிஸ்கீன்கள் பணக்காரர்களை விட 40 ஆண்டுகளுக்கு முன்பாக சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள். எந்த மிஸ்கீனுக்கும் எது ஒன்றையும் கொடுக்காமல் வெறுங்கையோடு திருப்பி அனுப்பி விடாதே. பேரீச்சம் பழத்தின் ஒரு துண்டு உன்னிடம் இருந்தாலும் அதை கொடுத்துவிடு. மிஸ்கீன்களை நேசி, அவர்களை அருகில் வைத்துக்கொள் என்றார்கள். காண்க ஜாமிஉ திர்மிதி. இந்நபிமொழி பலவீனமான, புறக்கணிக்கப்பட வேண்டிய நபிமொழி என துறவியலாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்படி பல்வேறு வகையான ஒழுக்கச் சிறப்புகளை பற்றி போதிப்பதோடு நிற்காமல் தொழுகை, துஆக்கள், இன்ன பிற சமய ஒழுங்குகள் குறித்த ஏராளமான விஷயங்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். மிகுந்த ஆர்வத்தோடு பேரார்வத்தோடு ஆயிஷா அவற்றை கற்றுக்கொண்டார். தாம் கற்றுக்கொண்ட ஒவ்வொன்றையும் முழுமையாக பின்பற்றினார். காண்க முஸ்னத் ஆயிஷா. அடுத்து பாகம் 2 தொடரும். இஸ்மாயில் இஸ்லாமிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள். நன்றி.